வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி பிசிக்ஸ் கிளாஸஸ். சரிங்களா? ஸோ இந்த பிசிக்ஸ் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேச போறது வந்து நியூ சிலபஸ். ஆக்சுவலி ரொம்ப நாளா இத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். எப்ப வரும், எப்ப வரும், எப்ப வரும், எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் வந்து சரியான நேரத்துல வந்திருக்கு. இத சரியா பயன்படுத்திக்கிறவங்க சரியான பொசிஷன்ல போய் உட்காந்துட்டு கெத்தா இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேசிக்கா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? இந்த சிலபஸ்ல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த வகுப்புல பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியா சில விஷயங்கள பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம பிசிக்ஸ பொறுத்தளவு நான் எப்போதுமே சொல்லுவேன். என்ன அப்டின்னா, மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் இஸ் அ பேஸ்மெண்ட். ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் அப்டின்னா, இதுதான் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் இல்லாம நம்ம எந்த சப்ஜெக்ட்டும் படிக்க முடியாது. ஆக்சுவலி பிசிக்ஸ படிக்க முடியாது. அப்போ சயன்ஸ படிக்கணும், சயன்ஸ புரிஞ்சுக்கணும் ஃபுல்லா அப்டின்னா, மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சார், போன தடவ இருந்த பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கும், இப்ப இருக்கிற பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கும் மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள ஏற்படுத்தியிருக்கிறாங்க சார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நெறைய மாற்றங்கள ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சாதாரணமா இல்ல. சரிங்களா? ஆ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே இருந்ததெல்லாம் விட்டுறலாம். இப்ப என்னென்ன புதுசா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்திருக்க கூடாது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அது வந்து பார்ஷியல் அண்ட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மத்தபடி எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் இந்த இந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வெக்டார் அப்படிங்கிற டாபிக்கு கீழ இருந்த ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா இது இல்லாம எங்கேயுமே படிக்க முடியாது. வெக்டார்ஸ் இல்லன்னா, நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூ கான்ட் ஸ்டடி த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. அதனால வந்து இந்த இதெல்லாம் அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மாத்த முடியாது. சரிங்களா? எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், லாப்லாசியன், வெக்டார் அல்ஜிப்ரா அண்ட் வெக்டார் கால்குலஸ் கா இது எல்லாமே. அடுத்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் இது எல்லாமே ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ இந்த சிலபஸ்ல மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல புதுசா ஆட் பண்ணது என்னன்னு கேட்டா, இந்த கிரீன்ஸ் தியரம். சரிங்களா? இந்த கிரீன்ஸ் தியரத்த ஆட் பண்ணியிருக்காங்க மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதுல வந்து ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதுக்கு ஆர்டர் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் புதுசா ஆட் பண்ணதுல. அதுக்கடுத்து கிரீன்ஸ் தியரம் இம்பார்ட்டன்ட்டா நம்ம ஃபுல்லா தெரிஞ்சே வச்சிருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் மட்டும் தான் பல பழைய டிஆர்பி சிலபஸ்ல இருந்துச்சு. இப்ப இந்த டிஆர்பி சிலபஸ்ல இந்த கிரீன்ஸ் தியரம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, மீதி எல்லாமே அங்க இருந்தது தான். ஸோ மேட்ரிக்ஸ்ல கேலி ஹாமில்டன் தியரம், இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஐகன் மேட்ரிக்ஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். பாலினாமியல்ஸ்லயும் ஹெர்மைட், பெசல், லெஜெண்டர் ஃபங்ஷன்ஸ் இதுதான் இருக்கு. ஸோ அங்க வந்து லக்யூரே இருந்துச்சு. இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெசல்ஸ் இந்த பெசல்ஸ் வந்து இல்ல. நம்ம பழைய சிலபஸ்ல வந்து இந்த பெசல் ஃபங்ஷன்ஸ் இல்ல. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லக்யூரே அப்படிங்கிற அந்த பாலினாமியல தூக்கிட்டு பெஸ் அப்படிங்கிற ஒரு இத சரி. சோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைசஸ் ஆகலாம். சரிங்களா? இதெல்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்களோ, அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமோட படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுக்கான பல ரீசன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஏன்னா பின்னால நம்ம படிக்க போற எல்லாத்துக்குமே இதெல்லாம் ரொம்ப பேஸ் அண்ட் காமனா இருக்கிறதுனால நம்ம இத யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சோ அதனுடைய முக்கிய புது கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, காம்ப்ளக்ஸ் அனாலிசிஸ். அது ஃபுல்லா சேர்த்துட்டாங்க. சோ பழைய பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து காம்ப்ளக்ஸ் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இல்லாமலே இருந்துச்சு. சரிங்களா? அத பத்தி நீங்க கவலையே பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எல்லாமே சேர்த்துட்டாங்க. கா இது வந்து அப்படியே ஃபுல் சிலபஸ் ஆக்சுவலி காம்ப்ளக்ஸ் வேரியபிள் ஃபுல்லாத்தையுமே எடுத்து இங்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சோ இப்ப மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல நான் இந்த எல்லோ கலர்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிற எல்லா விஷயமும் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசா நமக்கு இன்க்ளூட் பண்ணி தந்திருக்கிறாங்க. சரிங்களா? சோ இது வந்து என்னதுன்னா, மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல அ பிஜிடிஆர்பி நியூவா விட்டிருக்க கெசெட்ல இருக்கக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் இது. சரிங்களா? சோ இப்ப இத நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா பார்த்தாச்சு. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. காம்ப்ளக்ஸ் வேரியபிள்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்ப எதுல இருந்துச்சுன்னா, இது பாலிடெக்னிக் டிஆர்பில இருந்துச்சு ஆக்சுவலி. பாலிடெக்னிக் டிஆர்பில கூட இந்த ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இல்ல. அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இல்ல. பாலிடெக்னிக் சிலபஸ்ல கூட இல்ல. அந்த பாலிடெக்னிக் சிலபஸ்ல கூட இல்லாத ஒரு விஷயத்த இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. காம்ப்ளக்ஸ் வேரியபிள்லயே கம்மியா தான் இருந்துச்சு. அதுல இங்க வந்து நெறைய சேர்த்திருக்காங்க. எவாலுவேஷன்ஸ் இன்டெக்ரல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. சோ அப்போ என்னன்னா, இந்த காம்ப்ளக்ஸ் வேரியபிள்ஸ் இந்த காம்ப்ளக்ஸ் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அத வந்து பார்க்க வேண்டியது, படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோ இப்ப மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ பொறுத்தளவு இந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எல்லோ கலர்ல நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமுமே புதுசா ஆட் பண்ணது.
ஸோ, அப்ப நம்ம இதிலிருந்து நெறைய படிச்சுக்கிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஏன் சார் இந்த காம்ப்ளக்ஸ் இன்டெக்ரல் தேவை நமக்கு? இது என்னத்துக்கு தேவையில்லாம கொண்டு வந்து வச்சிருக்காங்க? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா வந்து ரொம்ப ஈஸியானது. இது வந்து ரொம்ப தேவையானது. ஏன் சார் இது தேவை? ஏன் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஈஸியா வந்து அந்த இடத்திலேயே செக் பண்ணிடலாம் ஆன்ஸர் 1 ஒரு விஷயம். அதனால ஈஸின்னு நான் சொல்றேன். எதெல்லாம் வந்து நம்மளால வந்து எக்ஸாம் எழுதும்போதே செக் பண்ண முடியுமோ, அதெல்லாம் ஈஸி என்ன பொறுத்தளவு. என்ன பொறுத்தளவுல யார பொறுத்தளவா இருந்தாலும், எதெல்லாம் எக்ஸாம் ஹால்லேயே செக் பண்ண முடியுமோ, அது எல்லாமே வந்து ஈஸியான சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஸோ, அப்போ இது ஈஸி. அப்போ இன்னொரு விஷயம். அப்போ வந்து இது வந்து ஏன் சார் தேவை முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நெறைய இன்டெக்ரல்ஸ் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இன்டெக்ரல்ஸ சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, பெரிய டெரிவேஷன்ஸ் போட்டு நம்ம இன்டகிரேஷன்ஸ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். யுவி மெத்தடு, யுவி அ டிவி மெத்தட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரல் போட்டுட்டு இருக்கணும். அதாவது இன்டகிரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படிலாம் பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்த காம்ப்ளக்ஸ் வேரியபிள்ஸ் இத பத்தி நீங்க ஒரு கிளாரிட்டியான ஐடியா இருந்ததுன்னா, நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்னா, அப்ரோச் பண்ணலாம். இன்டெக்ரல வந்து எப்படி எவாலுவேட் பண்றது? அதுதான் இங்க எவாலுவேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நெறைய விஷயங்கள் இதுக்கு வந்து யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால, இத மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல இதெல்லாம் கொண்டு வந்து புதுசா வச்சிருக்கிறாங்க. அ அப்போ வந்து நம்ம இதுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். சரிங்களா? மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் பொறுத்தளவு இந்த விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். சார் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல என்ன சார் ஆட் பண்ணியிருக்காங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ரிலேட்டிவிட்டி ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இனர்ஷியல், நான் இனர்ஷியல் ஃப்ரேம், லோரன்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், லோரன்ட்ஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லென்த் கான்ட்ராக்ஷன், டைம் டைலேஷன்ஸ், மாஸ் இன்வேரியன்ஸ் அண்ட் ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரில வச்சிருந்தாங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்னன்னா, இந்த ரிலேட்டிவிட்டி ஆக்சுவலி வந்து நம்ம நெறைய பேர் வந்து தவறா புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா? ரிலேட்டிவிட்டிய வந்து அ எல்லாமே சேம் அப்படிங்கிறது ஓ ஓகே. ரிலேட்டிவிட்டி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து எங்க படிச்சாலும் சேம் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா, இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிய கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வே ஆஃப் அப்ரோச்சஸ் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு குவாண்டம் மெக்கானிக்கல் அப்ரோச் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே நம்ம இந்த மாதிரியான 3 விதத்துல வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ அப்ப இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இத கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. இத நீங்க கிளாசிக்கல் மெக்கானிக்கலா நீங்க அப்ரோச் பண்ணா மட்டும் போதும். நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி பேஸ்டு நீங்க அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ண வேண்டியதில்ல, அதாவது குவாண்டம் மெக்கானிக்கல் அப்ரோச் நீங்க போக வேண்டியதில்ல. சரிங்களா? ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில நெறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜ வச்சு நெறைய பேசி அ நம்மளுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் வரும். எப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அ இல்ல இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அங்க கொண்டு போய் வச்சிருந்தா, ஒரு சார்ஜ் என்ன மாதிரியான பிஹேவியர் அந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில அந்த சார்ஜ் வந்து என்ன மாதிரி ஃபங்ஷன்ஸ் ஆகும்? அந்த சார்ஜ் வந்து எப்படிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த சார்ஜினுடைய மோஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதனுடைய லென்த் எப்படி மாறும்? அ அந்த பிட்வீன் 2 சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லென்த் எப்படி மாறும்? டைம் டைலேஷன்ஸ் எப்படி ஆகும்? மாஸ் எப்படி ஆகும்? அதனுடைய ஸ்பீட் எந்த மாதிரி மாறும்? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க அங்க படிக்கலாம் சார்ஜ்க்கு. ஆனா இங்க அது தேவையே இல்ல. ஒரு கிளாசிக்கல் அந்த மாதிரியான கிளாசிக்கல் அப்ரோச்ல மட்டும் பார்த்தா இது போதும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. சரிங்க. இப்ப முன்னால இவ்ளோ சிலபஸ விட்டுட்டு இங்க வந்துட்டீங்களே சார். அப்ப முன்னாலலாம் என்ன இருக்கு? அதெல்லாம் ஏதாவது சொன்னீங்களா? அதுல ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு கேட்டா, ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது வந்து ஆ அ அப்ளிகேஷன்ஸ் லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ், லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி சிம்பிள் பண்டுலம் பழைய பழைய இதிலேயே படிச்சிருப்போம். ஹார்மோனிக் ஆசிலேட்டரும் பழைய இதிலேயே படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸும் பழையதுலயே படிச்சிருப்போம். ஸோ புதுசா ஆட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்புட் மிஷின். ஆக்சுவலி அ நெறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நெறைய இடத்துல வந்து நெறைய சென்டர்ல நம்ம கூட வந்து அட்புட் மிஷின பத்தி பேசியிருப்போம் நடத்தும்போது சரிங்களா? ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நடத்தும்போது இதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இப்ப அட்புட் மிஷின்ங்கிறது வந்து ரொம்ப இங்க புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சிலபஸ்ல இல்ல. போன தடவ இல்லனாலும் நம்ம சொல்லிக் குடுத்தோம். பட் இப்ப வந்து என்னதுன்னா, சிலபஸ்ல அத கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, கம்பல்சரி நான் இதுலேருந்து கொஸ்டின் கேட்பேன். அதனால நீ தயாராயிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இந்த விஷயம் வந்து அ கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணுங்க.
இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, ஓகே. அடுத்து வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரில ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நத்திங் இஸ் ஆடட். அதே மாதிரி மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அதுவும் எதுவும் ஆட் பண்ணல. சரிங்களா? இங்க ஒண்ணே ஒண்ணு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன சார் அப்படி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ் இது எங்க சார் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது இது ஆக்சுவலி நம்ம சேர்த்தாங்க. புதுசா சேர்த்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது பழைய சிலபஸ்ல இல்ல சார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரில தான் இல்ல சார் இது. இது எங்க இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த பார்ட்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரில இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்துச்சு. அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரில வச்சிருக்காங்க. கொஞ்சம் சின்ன அதாவது எலக்ட்ரானிக்கல் அப்ரோச் தனி. இது வந்து கொஞ்சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்ரோச் அவ்வளோதான். எல்லாம் கான்செப்ட்லாம் ஒண்ணுதான். மத்தபடி வந்து அப்ரோச்சஸ் கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் அவ்வளோதான். மத்தபடி வந்து இதெல்லாம் நம்ம வந்து மெயினா பார்க்க வேண்டியது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரில. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பேசிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ், வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி. ஆக்சுவலி வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டில நம்ம வந்து டி ப்ராக்லி வேவ்ஸ் அப்படின்னு ஒரு பழைய சிலபஸ்ல டி ப்ராக்லி அப்படின்னு இருக்கும். அத வச்சு நம்ம சொல்லிக் குடுத்துருப்போம் ஆக்சுவலி. பிளாக் பாடி ரேடியேஷனும் நம்ம பேசிக்கா பேசியிருப்போம். ஏன்னா, இது எல்லாமே வந்து பேசிக்கா நம்ம இதெல்லாம் பேசாம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் நடத்த முடியாது அப்படிங்கிறதுனால, இந்த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பிசிக்ஸ் எடுக்கிற எல்லாருமே இத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து நம்ம பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. சிலபஸ்லயே ஒரு விஷயத்த வைக்கிறாங்கன்னா, காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? நான் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்றது. சொல்லாமல் சொல்லுவது தான் இந்த விஷயம். புரியுதுங்களா? நம்ம இதுவரைக்கும் அந்த சிலபஸ்ல பழைய சிலபஸ்ல இருந்திருக்காது. ஆனா இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, சொல்றேன். கண்டிப்பா வந்து இந்த இதுலருந்து கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிறது. ஏன்னா, கொஸ்டின் எடுக்கிறவங்களுடைய மைண்ட் செட் அண்ட் கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலபஸ கோ த்ரூ பண்ணுவாங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் ஓரியன்டடான ப்ராப்ளம்ஸ், கொஸ்டின்ஸ் அத மட்டும் தான் எடுப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் வந்து அட்வான்ஸ்டா நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல உள்ள புகுந்து கேட்கறதுக்கு தனி. ஆனா அது மாதிரியான கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வரதில்ல. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா தான் இருக்குது. அப்ப அந்த மேலோட்டமா இருக்கிறதையே நம்ம தெளிவா படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேலோட்டமாவும் படிக்கக்கூடாது. மேலோட்டமா தான் கொஸ்டின்ஸ் அதாவது சிலபஸ் மேலோட்டமா இருக்கு. ஆனா நம்ம படிக்கிறது மேலோட்டமா இருக்கக்கூடாது. நாம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் நுணுக்கங்களோட கத்துக்கணும். லேர்னிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம போற போக்குல நம்ம அப்படியே படிச்சுட்டோம். சரி இப்ப ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒரு தடவ ஒரு புத்தகத்த எடுத்து படிச்சுட்டேன். நான் ஜெட்லி அப்படிங்கிற ஒரு புத்தகத்த எடுத்து படிச்சுட்டேன். அடுத்து வந்து சத்யபிரகாஷ்ங்கிற புத்தகத்த எடுத்து படிச்சுட்டேன் சார் குவாண்டம் மெக்கானிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அருள்தாஸ் புத்தகத்த எடுத்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிச்சுட்டேன் சார். ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த 3 புத்தகத்திலயும் நான் படிச்சுட்டேன் சார் அப்படின்னா, கோ த்ரூ பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து நோட்ஸ்ல எழுதிட்டேன் அப்படின்னா, அதுக்கு பேர் படிப்பு கிடையாதுங்க. புரியுதுங்களா? எதுனா, அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள கத்துக்கிறது தான் இங்க விஷயம். அந்த நுணுக்கங்கள நீங்க கத்துக்கிறீங்களா? அப்படிங்கிறது தான் இங்க பேசிக்கான விஷயம். அத பார்க்குறோம். சரிங்களா? ஓகே அடுத்து. இந்த மாதிரி நீங்க இத பண்ணலாங்க. அப்புறம் இதுல ரொம்ப பார்த்தீங்கன்னா, புதுசா எதுவும் ஆட் பண்ணல. மத்தபடி ஏற்கனவே இருக்கிறது தான். அத வந்து இங்க வந்து ஸ்பெஷலா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. 1டி அண்ட் 3டி ஹார்மோனி அதாவது ஆசிலேட்டர்ஸ், பார்ட்டிகிள் இன் பாக்ஸ் வந்து 1டி, 3டி ஆக்சுவலி நம்ம யூசுவலாவே எல்லாருமே சொல்லிக் குடுத்துருவாங்க. பட் 3டி இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அப்புறம் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஆப்பரேட்டர்ஸ் பத்தி லேடர் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆப்பரேட்டர் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அப்புறம் புதுசா ஆட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ராக்ஸிமேஷன்ஸ் மெத்தட்ல வேரியேஷனல் பிரின்சிபிள்ஸ். ஸ்டென் கார்லாக் எக்ஸ்பெரிமென்ட் ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே யூசுவலாவே எல்லாருமே பண்ணிடுவாங்க. பட் அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸ்பின்ன பத்தி பேசணும் அப்படிங்கிறதுனால ஸ்டென் கார்லாக் எக்ஸ்பெரிமென்ட். அதுக்கடுத்து வேரியேஷனல் பிரின்சிபல் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இத நம்ம படிச்சுக்கணும். ம். அதுக்கப்புறம் பார்ஷியல் வேவ் அனாலிசிஸோட முடிச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஸ்கேட்டரிங் இதுல வந்து பழைய சிலபஸ்ல வந்து பார்ஷியல் வேவ் அனாலிசிஸோட முடிச்சிருந்தாங்க. இதுல வந்து என்னதுன்னா, பிரைட் விக்னர் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் மெக்கானிக்க பொறுத்தளவு இந்த 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 டாபிக்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம பார்க்கணும். மீதி எல்லாமே ஏற்கனவே இருக்கிறத வந்து படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க ரிவைஸ் ரிவைஸ் பண்ணிக்கங்க. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே. இதோட முக்கியமான விஷயம். அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ஆக்சுவலி வந்து பழைய சிலபஸ்ல வந்து ஒன்லி தெர்மோடைனமிக்ஸ் சாரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு.
ஸ்டாட் மேக் மட்டும் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஓல்டன் சிலபஸ்ல ஓல்டன் சிலபஸ்ல அது மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து நியூலி ஆடட். ஸோ இது ஃபுல்லா நியூலி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூலி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, சார் என்ன சார் இது? எது எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கப்புறம் அண்ட் தியர் கான்சிக்வென்சஸ், தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம் ஓப்பன், குளோஸ்டு, தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ், ஐசோதெர்மல், அடியாபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபாரிக், கிளாசிக்கல், சைக்ளிக் ப்ராசஸ், தெர்மோடைனமிக்கல் பொட்டன்ஷியல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆஃப் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்லாம் ஏற்கனவே இல்ல. இதுவும் இல்ல. சரிங்களா? இது எல்லாமே இல்ல. ம். இது இது எல்லாமே நீங்க இதுவரைக்கும் டிஎஸ் டயகிராம் வரைக்கும் நீங்க படிக்கணுங்க. ஈக்விபார்ட்டிஷன் தியரம் வரைக்குமே நீங்க சொல்லிடலாம். இது எல்லாமுமே அதாவது தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் ஃபுல்லாவுமே இங்க புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி படிச்சவங்களுக்கு இது பெருசா தெரியாது. ஆ ஆனா இது வந்து என்னதுன்னா, பேசிக்கான விஷயம் இந்த தெர்மோடைனமிக்ஸ ஃபுல்லாவுமே இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஸோ இன்க்ளூட் பண்ணது இதுதான். தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்ல அடுத்து அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில வந்து பார்த்தீங்கன்னா, குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இது வந்து ஆக்சுவலி பேசிக்கா இது இல்ல. அ இது புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க சிலபஸ்ல. அ எலக்ட்ரான் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இதெல்லாம் இருந்தது தான் ஏற்கனவே. ஆனா வேற ஒரு பேர்ல இருந்துச்சு. ஆனா இங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நல்லா அழகா சும்மா சொல்லக்கூடாது. அட்டாமிக் அண்ட் அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில இங்க நெறைய விஷயத்த வந்து கிளியர் கட்டா குடுத்துருக்காங்க சிலபஸ். போன தடவலாம் எல்எஸ் கப்ளிங் அண்ட் ஜேஜே கப்ளிங்லாம் வந்து ஸ்பெஷலா குடுக்கவே இல்ல அவங்க. தெளிவாவே குடுக்கல. குன்ஸ் ரூல்லாம் குடுக்கவே இல்ல. அ ஆனா இருந்துச்சு. சிலபஸ்க்குள்ள நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத தெளிவா குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுவுமே வந்து ஸ்டாக் எஃபெக்ட் வரைக்கும் இதெல்லாம் தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இதனால இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸி ஆயிடுது. சிலபஸ் படிக்க வேண்டியது ரொம்ப ஈஸி ஆயிடுது. நெறைய குடுத்திருந்தாலுமே, நெறைய ஆட் பண்ணியிருந்தாலுமே கூட, நம்ம படிக்க வேண்டிய அவசியம் வந்து என்ன ஆயிடுதுங்க, அ அப்படியே பாயிண்ட் அழகா படிச்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஈஸியான விஷயம். பார்க்கலாம். இது வந்து அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில ஆட் பண்ணியிருக்கிற விஷயங்கள். இங்க வந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் போறோங்க. இது வந்து 7வது யூனிட்டா நம்ம பார்க்குறோம். இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல வந்து டோட்டலி வந்து இந்த லேட்டிஸ் கிரிஸ்டல் பிசிக்ஸ வந்து ஃபுல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. இது பாலிடெக்னிக்ல இருந்துச்சு. இருந்தாலும் இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து அ மோனோடாமிக், டைட்டாமிக் லேட்டிசஸ் இதுவரைக்கும் ஆட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. தியரி ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் இது எல்லாமே தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஃப்ளூயிட் மாடல் இது எல்லாமே இருந்துச்சு. இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஈகே டயகிராம்ஸ். ஆக்சுவலி இது அங்க இருந்துச்சு. ஆனா நம்ம அத ஸ்பெஷலா படிக்கல. இங்க வந்து ஸ்பெஷலா குடுத்துருக்காங்க அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஈகே டயகிராம். ம். எனர்ஜி அண்ட் வேவ் டயகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதாவது புதுசா ஆட் பண்ண விஷயங்கள் இதெல்லாமே. மீதி எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த சிலபஸ்ல இருந்த ஒரு டாபிக்ஸ் தாங்க. இப்ப இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல கிரிஸ்டல் ஃபுல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கிரிஸ்டல் பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும். ரொம்ப அவசியம். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்க்கு வந்து ரொம்ப அவசியமா படிக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்க. இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம பார்ட்டிகல் பிசிக்ஸே வந்து பழைய டிஆர்பில இல்ல. பழைய யுஜிடி அதாவது ம் பழைய பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து இந்த நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ் அதாவது பார்ட்டிகல் பிசிக்ஸ் மொத்தமா இல்லாம இருந்துச்சு. இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ ஃபுல்லா ஆட் பண்ணிட்டாங்க. அதான் எலிமெண்டரி பார்ட்டிகல், கிளாசிக்கல், எலிமெண்டரி பார்ட்டிகல், ஃபண்டமெண்டல் இன்டராக்ஷன்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் வீக் அண்ட் கிராவிடேஷனல் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் சார்ஜ், ஸ்பின், பேரிட்டி, ஸ்பின் ஸ்ட்ரேஞ்ச்னஸ், ஜெல்மன் அந்த அந்த ஃபார்முலா, எலிமெண்டரி பார்ட்டிகல், குவார்க் மாடல், பார்க்க பாரியான்ஸ், மீசான்ஸ் அண்ட் பேரிட்டிக் நான் கன்சர்வேஷன், வீக் இன்டராக்ஷன்ஸ் இது எல்லாமுமே வந்து என்னது பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல புதுசா ஆட் பண்ண விஷயங்க. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்லா படிச்சுக்கணும். மீதி மத்தபடி இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். சரிங்களா? இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பார்ட்ட தூக்கிட்டாங்க. நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல நியூக்ளியர் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? எக்ஸ்பெரிமென்ட்ஸ் அதாவது ம் அ கிளவுட் சேம்பர் அந்த மாதிரி வந்து நெறைய இருந்துச்சு. அத எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இத ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத ஆட் பண்ணியிருக்காங்க. எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஃபுல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஓகேங்களா? ஓகே. இது நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ல இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல வந்து எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப அவசியம். ரொம்ப தேவை. ஏன்னா இப்ப அட்வான்ஸ் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியப்படுறாங்க. இது ரொம்ப அவசியம் தான். அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ்ல நெறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க.
என்ன சார் நெறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு டயோடு, ஜங்ஷன் டயோடு, ரெக்டிஃபிகேஷனு, ஜெனார் டயோடு டயோடு அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம அதையெல்லாம் சேர்த்து படிச்சிருப்போம். ஓகே. இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்டயே ஃபுல்லா சேர்த்துட்டாங்க இங்க. இந்த காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன்ஸ், ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரான்சிஸ்டர் அஸ் அ ஆம்பிளிஃபையர், ஆசிலேட்டர், FET, JFET, MOSFET இது எல்லாமே வந்து என்னதுன்னா, இட் இஸ் இட் இஸ் நியூலி ஆடட் சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? இப்ப டிரான்சிஸ்டர பத்தி நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கம்ப்ளீட்டா எல்லாமே டிரான்சிஸ்டர் இந்த 3 வரி தான். ஆனா 3 வரியில டிரான்சிஸ்டர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. நீங்க எப்படி வேணாலும் இதுலருந்து கேள்வி கேட்கலாம். அவ்ளோ கேள்விகள் கேட்கலாம். அப்ப அதுக்கு நீங்க தயாராகணும். அது ஒண்ணும் விஷயம். சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் தான் அந்த ஃபேப்ரிகேஷன் டெக்னிக். ஐசி ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி. மோனோலித்திக் ஐசி ப்ராசஸிங். இது ஆக்சுவலி அ பிஜில இல்ல. அதனால இங்க கொண்டு வந்திருக்காங்க. 555 டைமரும் இல்ல. ஏற்கனவே இருந்தது வந்து இந்த இது இருந்துச்சு. சரிங்களா? ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஸிலேட்டர் இருந்துச்சு. வியன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் இருந்துச்சு. கவனிக்கணும். ரொம்ப கவனிக்கணும். இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஸிலேட்டரும், வியன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரும் போன தடவ சிலபஸ்ல இருந்தது என்னன்னா, ஆப் ஆம்ப பேஸ் பண்ணி இருந்த இது. சரிங்களா? ஆப் ஆம்ப் வச்சு நீங்க வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஸிலேட்டரையும், வியன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது வந்து பழைய சிலபஸ்ல இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து இத என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு யூ நீட் டு ஸ்டடி டிரான்சிஸ்டர் யூஸ்ட் வியன் பிரிட்ஜ் அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஸிலேட்டர். டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி வியன் பிரிட்ஜையும், ஃபேஸ் ஷிஃப்ட்டையும் வந்து நீங்க எப்படி வந்து வடிவமைப்பீங்க? அது வடிவமைக்கிறதுனால என்னென்ன மாதிரியான வடிவமைப்பு மாற்றங்கள் ஏற்படுது? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க வந்து கிளாரிட்டியோட இருக்கணும் அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஜிட்டல் அப்புறம் ஆப் ஆம்ப் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆப் ஆம்ப்ல வந்து இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆப் ஆம்ப் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், ஆடர், சப்ட்ராக்டர், டிஃபரன்ஷியேட்டர், இன்டகிரேட்டர் இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். சிலபஸ்ல ஆப் ஆம்ப் அப்படின்னு ஆப்பரேஷனல் ஆம்பிளிஃபையர்ன்னு தனியா குடுத்திருந்தாங்க. அது அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. ஒண்ணும் மாத்தல. அதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபேஸ் ஷிஃப்ட், விஎன் பிரிட்ஜையும் தூக்கி மேல போட்டாங்க அவ்வளதான். அதுக்கு அடுத்து வந்து டிஜிட்டல் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளிப் ஃப்ளாப் ஏற்கனவே இருந்துச்சு தான். ரிஜிஸ்டர் அண்ட் கவுண்டர்ஸ் ஏற்கனவே இருந்தது. டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், நார், யூனிவர்சல், பிளாக் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர் இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல மாற்றம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. மாடுலேஷன்ஸ் அண்ட் டிமாடுலேஷன்ஸ், ஏஎம் அண்ட் எஃப்எம் ஸ்பேஸஸ் அதாவது அம் ஏஎம், எஃப்எம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், சேட்டலைட் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல போன தடவ மைக்ரோ ப்ராசஸர்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த மைக்ரோ ப்ராசஸர மொத்தமா தூக்கிட்டு இங்க ஒண்ணு கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் வச்சுட்டாங்க. மைக்ரோ ப்ராசஸர் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா? ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாம் தான் எலக்ட்ரானிக்ஸ்ல நடைபெற்ற மாற்றங்கள். சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ்ல நடைபெற்ற மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புது சிலபஸ்ல. ஓகேங்களா? சரிங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ். இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே இத புதுசாவே மாத்திட்டாங்க. இத ஒரு சிலபஸாவே மாத்திருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10வது யூனிட்டா கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆக்சுவலி. ம். அங்க வந்து நெறைய விஷயங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்பைன் பண்ணிட்டு இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ கொண்டு வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டாவே வச்சுட்டாங்க. சப்ஜெக்ட்டா வைக்கும்பொழுது இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசா நம்ம பேசிக்கா அடிப்படை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யூனிட் டைமென்ஷன் அண்ட் பிசிக்கல் குவான்டிட்டீஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ். ஒரு பிரிசிஷன்னா என்ன? அக்யூரசினா என்ன? எரர் அனாலிசிஸ், புரொபகேஷன்ஸ் ஆஃப் எரர்ஸ் இது எல்லாமுமே வந்து நியூவா ஆட் பண்ணது. சரிங்களா? இது எல்லாமே நியூவா ஆட் பண்ணது. இந்த லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங் ஏற்கனவே இருந்துச்சுங்க. லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. அத வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிலபஸ்ல வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத படிச்சுக்கலாம். அடுத்து வந்து மெஷர்மென்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் இஹெச்சி அதாவது பிளாங்க் கான்ஸ்டன்ட் அண்ட் சி அண்ட் இ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது தான் தேவை. சரிங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்கங்கிறத விட எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத படிக்கணும். அதுக்கடுத்து டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே, காமா ரே, சார்ஜ்டு பார்ட்டிகிள், நியூட்ரான்ஸ், அயனைசேஷன் சேம்பர். இந்த டிடெக்ஷன் இங்க பாருங்க. இது சிலபஸ வந்து ரொம்ப வைடா மாத்திட்டாங்க. சரிங்களா? வந்து நேரோவா குடுத்திருந்தாங்க. இப்ப வைடா மாத்திட்டாங்க. என்ன சார்? வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, சிண்டிலேஷன் கவுண்டர் அப்டின்னா, சிண்டிலேஷன் கவுண்டர்ல என்ன பண்ணுது? சைக்ளோட்ரான்ல என்ன என்ன சைக்ளோட்ரான்ல எந்த பார்ட்டிகிள நம்ம ஆசிலரேட் பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு, ஆ செப்பரேட்டா தனித்தனியா நீங்க படிச்சிருந்திருக்கலாம். சரிங்களா? ஆனா, இங்க ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இது எல்லாத்தையும் மொத்தமா குடுத்துட்டாங்க. டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ், சார்ஜ்டு பார்ட்டிகிள், நியூட்ரான் இது எல்லாத்தையும் தனித்தனியா அப்ப நியூட்ரான டிடெக்ட் பண்றதுக்கு என்ன இது யூஸ் பண்றீங்க? என்ன எக்ஸ்பெரிமென்ட் யூஸ் பண்றீங்க?
சார்ஜர் பார்ட்டிகள டிடெக்ட் பண்றதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார்ஜர் பார்ட்டிகள்ல வந்து பாசிட்டிவ் பார்ட்டிகள நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ சைக்ளோட்ரான எடுக்கிறேன். இதே வந்து பீட்டா பார்ட்டிகள் எலக்ட்ரான வந்து நான் எலக்ட்ரான் மாதிரியான பீட்டா பார்ட்டிகள எலக்ட்ரான் இல்ல எலக்ட்ரான் லைக் பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரான் லைக் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பீட்டா ரேஸ வந்து டிடெக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, பீட்டாட்ரான் யூஸ் பண்றேன். அந்த மாதிரி பீட்டாட்ரானையும் படிக்கணும் நம்ம. அதே மாதிரி என்ன பண்ணணும், சைக்ளோட்ரானையும் படிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. காமா ரேஸ டிடெக்ட் பண்றது யாரு? எக்ஸ்ரேவ டிடெக்ட் பண்றது யாரு? இப்படிங்கிற விஷயங்கள நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனைசேஷன் சேம்பர் அண்ட் புரொபஷனல் கவுண்டர் இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். புரொபோர்ஷனல் கவுண்டர் இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். அதுக்கு அடுத்தது மெஷர்மென்ட் ஆஃப் இ/எம் ரேஷியோ. இ/எம் ரேஷியோ அதாவது அது கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலி இதுவுமே இருந்தது தான் ஏற்கனவே. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இத வந்து புதுசா படிக்கிறோம் அவ்வளவுதான். இ/எம் அதாவது கெய்கன் மில்லிகன் ஆயில் டிராப் மெத்தட் அதான் இ/எம் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஏதோ ஒண்ண மட்டும் எடுத்து பண்ணியிருப்போங்க. தாம்சன் மெத்தட் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அ மில்லிகான் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து சில மெத்தட்ஸ் இருக்கு. எல்லா மெத்தட்ஸும் நம்ம வந்து இந்த இ/எம் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா மெத்தட் வழியாவும் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற நாலேட்ஜ நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்களா? ஓகே. ம். மெஷர்மென்ட் ஆஃப் ஃபால்ட் வோல்டேஜ், மொபிலிட்டி அண்ட் சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஆக்சுவலி இந்த மெஷர்மென்ட் ஆஃப் ஃபால்ட் வோல்டேஜ் அண்ட் மொபிலிட்டி அண்ட் சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே எங்க இருந்துச்சு அப்டின்னா, ஆல்ரெடி இந்த இதுல இருந்துச்சு. இந்த 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 டாபிக் இது புதுசாலாம் ஆட் பண்ணல. நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேணாம். இந்த டாபிக்ல அந்த அடிகோட்றம் இது பார்த்தீங்களா? வோல்டேஜ், மொபிலிட்டி, சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே எங்க இருந்துச்சுன்னா, எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல இருந்துச்சு ஏற்கனவே. சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல இருந்தத தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இது எல்லாமே நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்துச்சு. ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்-ரே, காமா ரே, சார்ஜ்டு பார்ட்டிகிள், இது வந்து அயனைசேஷன் சேம்பர், புரொபோர்ஷனல் கவுண்டர் இது எல்லாமே நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்துச்சு. அத எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அவ்வளதான். அதுக்கடுத்து மெஷர்மென்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெபாசிட்டன்ஸ் இன் சீரியல் அண்ட் பேரலல். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரில இருந்துச்சு. பட் இத கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. சரிங்களா? இது வந்து என்னதுன்னா, ஓகே. இது வந்து நம்ம பேசிக்கா இங்க இருந்து படிக்கலாம். இஎம்டில படிக்க வேண்டியதுக்கு பதிலா நம்ம கொண்டு வந்து இங்க படிக்கலாம். மெஷர்மென்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெபாசிட்டன்ஸ் சீரியல் அண்ட் பேரலல். சோ மெஷர்மென்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன மாதிரி வந்து நம்ம மெஷர் பண்றோம். சரிங்களா? சீரிஸ்ல எப்படி மெஷர் பண்றோம் அண்ட் பேரலல்ல எப்படி மெஷர் பண்றோம். பொட்டென்ஷியோமீட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அது பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் நடத்தும்போது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, இங்க பாருங்க எவ்ளோ பண்ணியிருக்கோம் அப்டின்னு பாருங்க. சரிங்களா? இவ்ளோ தான் நம்ம சிலபஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம் புதுசா. சிலபஸ்ல நம்ம நியூ சிலபஸ்ல பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல ஆட் பண்ணியிருக்க விஷயங்கள் நாங்க எவ்வளோலாம் எல்லோ பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறோனோ, எல்லா எல்லோ பெயிண்டும் உங்களுக்கு புதுசா ஆட் பண்ண சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? கன்டென்ட். சப்ஜெக்ட்ன்னு கூட சொல்லக்கூடாது. கன்டென்ட். ஓகேங்க. இவ்ளோ விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்களா சார்? அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஆமாங்க. அவ்ளோ பெரிய விஷயம் தான். ஆனா ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் எல்லாமே. இந்த ஈஸியான விஷயங்கள நீங்க எப்படி லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், இது ஈஸியா, கஷ்டமா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இப்ப நீங்க இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க லேர்ன் பண்றதுக்கு தயாராகணும். என்னால முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னால ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த சிலபஸையே நீங்க எடுக்கணும். சிலபஸ எடுத்து இந்த எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணத நீங்களும் ஒரு பெயிண்ட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்க போக முடியும். சரிங்களா? எப்போதுமே வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு கட்டடம் கட்டுறோம். சரிங்களா? யூசுவலாவே இது பேசிக்கான ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம ஒரு கட்டடம் கட்டணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன தேவை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பில்லர். பில்லர் தேவைங்க. சரிங்களா? இந்த பில்லர் தேவ. இந்த பில்லர நம்ம வடிவமைக்கிறதுக்கே நமக்கு என்ன தேவை? பேசிக்கா. அதுக்கு கீழ ஒண்ணு ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் இது வந்து ஃபண்டமெண்டல் சரிங்களா? ஃபண்டமெண்டல் இதுதான். இதுதான் ஃபண்டமெண்டலு. ஆனா ஃபண்டமெண்டல் இன்கிரீடியன்ட்ஸ் தேவை. சார் என்ன சார் ஃபண்டமெண்டல் இன்கிரீடியன்ட்ஸ்னா, இப்ப பில்லர நம்ம வடிவமைக்கணும்னா என்ன தேவைங்க? ஆ அயர்ன் இரும்பு தேவை சரிங்களா? அயர்ன் ராட்ஸ் தேவை, சிமெண்ட் தேவை. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? ஆ வாட்டர் தேவ. ஆ அப்புறம் வந்து அந்த பில்லர் போடுறதுக்கு வந்து குழி வேணும் இல்லையா? இது எல்லாமே வந்து நீங்க ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, பில்லர கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். பில்லர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, பில்லர்ல வந்து ஃபைல் பண்ணணும். பில்லர வந்து ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்றதுன்னா என்ன பண்ணணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அதுல வந்து சிமெண்ட் கலவை எல்லாத்தையும் கொட்டி கரெக்ட்டா அத வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா? வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, அ ஒரு ரூம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்.
ரூம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகுதான் அது வந்து ஒரு ஹோமா மாறும். சரிங்களா? ரூம்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானது எங்க எங்க எப்படி எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைனா நீங்க வடிவமைச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 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 விஷயத்த ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கே நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவை. சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் பிசிக்ஸ் படிக்கிறதுங்கிறது. ஒரு பிசிக்ஸ படிக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். சரிங்க. இப்ப பிசிக்ஸ படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ். சார் இதுல ஓகே. நீங்க ஏதோ ஊடு கட்டுறத பத்தி சொல்லிவிட்டீங்க. இங்க வந்து நான் என்ன பிசிக்ஸ் இதுல எப்படி சார் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுதான் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. என்ன சார் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிலபஸ். சிலபஸ்ல என்னென்ன குடுத்துருக்காங்க. பேசிக்ஸ் சரிங்களா? எல்லாமே. இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். சிலபஸ்ல வந்து குடுத்திருக்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு, என்ன நியூலி ஆடட். இதுல வந்து ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் நம்ம சொல்லிட்டோம். இதுல வந்து நியூலி ஆடட் நம்ம சொல்லியாச்சு. இது எல்லாமே இந்த கிளாஸ்லயே சொல்லியாச்சு. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே சரிங்களா? ஸோ நியூலி ஆடட் சிலபஸஸ் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேசிக்கா எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்கிரீடியன்ட் போட்டாச்சு. இப்ப கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா, பேஸ்மென்ட் பண்ணணும். ஃபண்டமெண்டல் இன்கிரீடியன்ட்ஸ்க்கு கிடைச்சிருச்சு. இது இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பில்லர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுதான் பேஸ்மென்ட். அந்த பேஸ்மென்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து ஆ ட்ரிக்னாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரி ஒரு ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். நெறையலாம் படிக்க வேணாம். ட்ரிக்னாமெட்ரி ஃபுல்லாத்தையும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. பேசிக்கான விஷயம் காஸ் தீட்டா, சைன் தீட்டா, சைன் 30, சைன் 40 5 காஸ் 45 இப்படிலாம் கேள்வி கேட்டா டக்குனு உடனே சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க படிச்சுக்கிட்டா போதும். ட்ரிக்னாமெட்ரி. அதுக்கடுத்து சைன் தீட்டானா என்ன? சைன் தீட்டாலேருந்து எப்படி சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டூ 1 அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நீங்க படிச்சுக்கணும். இது ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இன்டகிரேஷன். அதுக்கடுத்து வந்து டிஃபரன்ஷியேஷன். இதான் பில்லர்ஸ். சரிங்களா? டிஃபரன்ஷியேஷன்ஸ். இதெல்லாம் பில்லர்ஸ். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நம்ம மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் எம்பி படிக்கணும். சரிங்களா? இதான் பில்லர்ஸ். இதுக்கப்புறம் நீங்க ஃபைல் பண்றது எல்லாமே வந்து மத்த யூனிட்ஸ். இது எல்லாமே வந்து என்னதுன்னா, யூனிட்ஸ். இது எல்லாமே யூனிட்ஸ் ஆக்சுவலி. இந்த வால்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, உங்களுடைய கவசம். சரிங்களா? யூனிட்ஸ படிக்கிறது மட்டும் போதாது. யூ ஹேவ் டூ ஆ ரிவைஸ் பண்ணணும். சரிங்களா? ரிவைஸ் பண்ற மாதிரி. ரிவைஸ் பண்ணணும். அ ஏன்னா, அதுதான் ஸ்ட்ராங் பண்ணுது இல்லையா? உங்களுடைய நீங்க ஃபைல் பண்ண விஷயத்த வந்து வால்ஸ வந்து அந்த பில்லர்ஸ வந்து தனியா நின்னதுன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. அத ஸ்ட்ராங் பண்ணி ஒரு 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 குவாலிட்டிக்கு கொண்டு வரது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவைஸ் பண்றது இங்க. என்ன பொறுத்தளவு நான் ஓகே இது கொஞ்சம் இதுவா இருந்தாலுமே இது வந்து ரிவைஸ் பண்றது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து என்னதுன்னா டெஸ்ட். ஒரு ஒரு டெஸ்ட்டா எழுதணும் நீங்க. இதெல்லாம் யூனிட் டெஸ்ட் நம்ம நெறைய டெஸ்ட் முன்னாடி மேடம் சொல்லும்போது நெறைய சொல்லியிருந்தாங்க. அந்த டெஸ்ட்லாம் எழுதணும். சரிங்களா? எல்லா டெஸ்ட்டும் வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், இயர்லி டெஸ்ட் அந்த மாதிரி வந்து அ எழுதணும். எழுதிட்டு கடைசியா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அப்டின்னா, ம் ஃபைனல் டெஸ்ட் சரிங்களா? நம்ம ஃபைனல் டெஸ்ட் அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த டிஆர்பி எக்ஸாம் தான் உங்க வீட்ல பறக்கக்கூடிய கொடி. சரிங்களா? அந்த டிஆர்பி எக்ஸாம் தான் உங்க வீட்ல பறக்கக்கூடிய கொடி. ஸோ அப்போ உங்க வீடு கட்டி நீங்க அந்த வீட்ல வந்து ஒரு கொடிய பறக்க விடணும் அப்டின்னா, இவ்ளோ விஷயங்கள் நீங்க பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பறக்க விட வேண்டாம். அதுவே பறக்கும். நான் கொடி பறக்கும் அப்டிங்கிறது என்ன சொல்றேன் அப்டின்னா, யூ வில் பி இன் த பொசிஷன் ஆஃப் பிஜி அசிஸ்டன்ட் அப்டிங்கிற ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப இதுதாங்க வந்து நான் சொல்ல நெனச்ச விஷயங்கள். அ நெறைய சொல்லிட்டேன். ம். ஒரு சிலபஸ்ல எவ்வளோ மாற்றங்கள ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்டிங்கிறத சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணணும் அப்டிங்கிறதையும் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.